வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம வெங்காய கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்கள். இந்த வெங்காயத்தை நல்லா ஃபர்ஸ்ட் வதக்கிக்கலாம். இந்த சட்னிக்கு நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட யூஸ் பண்ணலாம். இங்கே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததான் நம்ம மல்லி இலையை சேர்த்துக்கலாம். இது ஒரு கட்டு மல்லி இலை. இந்த இலை நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோ நம்ம போட்ட மல்லி இலையெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஒரு 1/4 மூடி தேங்காய். தேங்காய் போட்டதும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் தேங்காய் நல்லா வறுபடும். இதோ ரெடி ஆயிடுச்சு. இதை மிக்சிக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி விட்டு துவையல் மாதிரி அரைச்சாலும் சரி, இல்லை கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி விட்டு சட்னி மாதிரி அரைச்சாலும் சரி. இதோ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக தாளிப்பு. கொஞ்சமாக ஆயில் விடுங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்கட்டும், உளுந்தும் கலர் மாறட்டும். கடுகு இங்கே சூப்பராக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். இந்த சூட்லேயே கருவேப்பிலை நல்லா வதங்கிடும். இதோ தாளிப்பு ரெடி. சட்னியோட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட வெங்காய கொத்தமல்லி சட்னி இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.